தலைமை நீதியரசர் கபாய் அவர்கள் மீது செருப்பு வீச்சுன்ற ஒரு மிக மோசமான செருப்பு எடுத்து வீசுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விஷயம். ஒரு நீதியரசர்களுக்கு ஒரு அவமரியாதை செய்யக்கூடிய விஷயம் இந்த மண்ணில் நடந்திருக்கு. ஆனா இது ஒரு பெருசா யாருமே பேசாதது ஒரு வருத்தத்துக்குரிய. அதை செய்தி அவ்வளவு பரபரப்பா போகுது. அவருடைய கார் போய் இடிச்சு, இதே இந்த மண்ணில் வேற ஏதாவது சமுதாயத்துல பிறந்த தலைவர்கள் ரோட்ல போகும்போது இப்படி குறுக்க பைக் நிறுத்தினாங்க, தொட்டு முத்தம் ஊட்டணும் அனுப்பாங்களா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சங்கிகளும் குடிக்கிறீங்க. கடைகோடி இந்தியனும் நம்பக்கூடிய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் மேல செருப்பு விசனத்துக்கு ஏன் பேசல? இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதுக்கு காரணம் என்ன? ஒரு குறிப்பிட்ட சில ஊடகங்கள் அதை ஊதி பெரிதாக்கி என்னென்ன ஒரு ரகலை பண்ணமோ அவ்வளவு ரகலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்த கற்பி ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு 2-3 நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான பிரச்சனை, அதாவது இந்த சனாதனம் என்ற ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி தலைமை நீதியரசர் கபாய் அவர்கள் மீது செருப்பு வீச்சு என்ற ஒரு மிக மோசமான இது இந்த மண்ணில் சனாதனத்துக்கு எதிராக ஒரு கோயிலுடைய விஷயத்துல போடுற வழக்கு சம்பந்தமாக நடந்த ஒரு விவாதம். அதில் விஷ்ணுடைய தலை இல்லாத ஒரு சிலை, அதை அரசாங்கம் தான் கண்காணிப்பில் வச்சுருக்குது. ஸோ அரசாங்கம் அதை முறைப்படுத்தணுன்றது தான் அந்த பிரச்சனையோடைய டிமாண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு நீதியரசர் தலைமை நீதிபதி மேலே ஒரு சனாதனவாதி செருப்பு எடுத்து வீசுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம். ஒரு நீதியரசர்களுக்கு ஒரு அவமரியாதை செய்யக்கூடிய விஷயம் இந்த மண்ணில் நடந்திருக்கு. ஆனால் இதை ஒரு பெருசாக யாருமே பேசாதது ஒரு வருத்தத்துக்குரிய. கவாய் தாக்கப்பட்டாருன்னவனே இங்கே அண்ணன் திருமா தான் போகிறான்னு, அதுலேயும் பாருங்க மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் நேற்று உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அழைப்பின் பேரில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அதை செய்தி அவ்வளோ பரபரப்பாக போகுது. அவருடைய கார் போய் இடிச்சு அந்த வழக்கறிஞரை இது வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் சண்டை நடந்த மாதிரியும் அவர் பொதுமக்களை அழிச்சிட்ட மாதிரியும், இதே இந்த மண்ணில் வேற ஏதாவது சமுதாயத்தில் பிறந்த தலைவர்கள் ரோட்டில் போகும்போது இப்படி குறுக்கில் பைக்கை நிறுத்தினாங்க, தொட்டு முத்தம் ஊற்றணும் அனுப்பாங்களா? திட்டமிட்டு அந்த வண்டியை இந்த வண்டி இடிக்கவே இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு தலைவரை வண்டியை நிறுத்திட்டு ஒரு வழக்கறிஞர் திருமாவளவன் யாருன்னு தெரியாத ஆளந்தா பரவாயில்ல, அவரை தெரிந்த ஒரு நபர், அவரும் ஒரு வழக்கறிஞர், இதெல்லாம் தெரிஞ்சு வாகனத்தை நிறுத்திட்டு அவமதிக்கிற எதுக்காக? இது சனாதன புத்தி. இந்த சனாதனம் சனாதனத்துக்கு எதிராக அவர் பேசிய அந்த கருத்துக்கள் மீது வெறுப்புணர்வு கொண்டு அவரை வழிமறிச்சு அதை செய்தியாக்கி எப்பறம் அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சங்கிகளும் குதிக்கிறீங்க. இந்த செய்தி ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷம் குதிக்கிறீங்க. அப்போ ஒரு அப்பாவி ரோட்டில் போட்டு அடிச்சிட்டாரு திருமாவளவன், அவர் மேலே வழக்கு பதிவு செய்யணும் கேட்குறீங்க. கவாய் மேலே செருப்பை வீசனான ஒருத்தவன் ஒரு தலைமை நீதியரசர், உச்ச நீதிமன்றத்தின் கடைகோடி இந்தியனும் நம்பக்கூடிய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் மேலே செருப்பை வீசுறதுக்கு ஏன் பேசலை? ஏன் பொங்கலை? ஏன் இந்த பாஜக RSS குரூப்லாம் பேசலை, கேள்வி கேட்கல? இது ஒரு பிரதானமான கேள்வி ஆகுது இல்லை? யாருமே பேசல. நீங்க எல்லாரும் வாய மூணு கம்முன்னு தானே இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த நாடு முழுவதும் கொந்தளித்து எழ வேண்டிய அவசியம் இல்லையா? இந்திய நாட்டுடைய எந்த மூலையில் இருக்கக்கூடிய கடைகோடி இந்தியனும் நம்பக்கூடிய நீதிமன்றத்துல தலைமை நீதியரசராக இருக்கக்கூடிய கபாய் அவரும் சனாதனத்துக்கு எதிராக பேசிவிட்டார், சனாதனத்தை எதிர்த்து விட்டார் என்பதற்காக அவர் மீது செருப்பு வீசும் அளவுக்கு இந்த நாடு இவ்வளவு கேவலமான சூழ்நிலையில போயிருக்கிறது வேதனையும் வருத்தமும் தெரியலையா? இப்ப இதை கண்டிக்கும் போது கண்டித்து எதிர்த்து பேசுறது கூட பொதுத்தலங்களே பேச முடியல, ஒரு நீதியரசருக்கு ஆதரவான கருத்துக்கள் பதிவிட முடியல. அங்க கீழே சனாதனவாதிகள் குதிக்கிறான். இப்ப இதுதான் சனாதனத்துடைய மூலக்கரு. இது நம்ம இந்த பிரச்சனையில இருக்கக்கூடிய மக்கள் தெளிவுற வேண்டிய தேவை இருக்கு. இந்த சனாதனம் தான் நமக்கு வர்ணாசிரமத்தை போதிக்குது. இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதுக்கு காரணம் என்ன? இந்த மதம் இங்க இருக்கக்கூடிய மக்களை சமமானவர்களாக வைத்தில்ல. தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன், பிறப்பில்லாதவன் என்ற பிரிவினையோடு இந்த மண்ணை வச்சுன்னு இருக்கு. இதுதான் இங்க சனாதனம். இந்த சனாதன புத்தியோடு இங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையும் மனு சாஸ்திரப்படி மனு தர்மத்தின்படி மாத்திடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சனாதன புத்தி இருக்கு இல்லையா?
அதை வந்து வேறொரு தாளை ஒழிய இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சமூக நீதியும் சமத்துவமும் ஜனநாயகமும் பிறக்காது அப்படின்ற ஒரு ஆழமான விஷயத்தை இன்னைக்கு கபாய் மீது செருப்பு வீசிய விவகாரமாக இருக்கட்டும், இல்ல அதை ஆதரிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி விட்டு சென்ற மதிப்பிற்குரிய அருமையன் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்று நடந்த அந்த பிரச்சனையா இருக்கட்டும், அதை ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட சில ஊடகங்கள் அதை ஊதி பெரிதாக்கி இன்னைக்கு என்னென்ன ஒரு ரகலை பண்ணமோ அவ்வளோ ரகலையும் செஞ்சு நிற்கிறாங்க. இது போன்ற சனாதன புத்திகள் வந்து தொடர்ச்சியா நமக்கு சமூக நீதி பேசக்கூடியவங்க, திராவிடம் பேசக்கூடியவங்க, அம்பேத்கரையும் பேசக்கூடியவங்க, மார்க்சியம் பேசக்கூடிய கருத்தியலுக்கு எதிராக கட்டாயமாக நிற்பார்கள். அவர்களை எதிர்த்து வீழ்த்துவது தான் நம்மளுடைய கடமையாக இருக்கணும். எனவே சனாதனத்தை எதிர்த்து இந்த இந்து மனுசாஸ்திர விஷயங்களை எதிர்த்து நாம் தொடர்ச்சியாக போராடுவோம். சமூக நீதியை படிப்போம், ஜனநாயகத்தை உருவாக்குவோம். நன்றி.